சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னமோ தெரியல அத்தை, காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. அதான் நான் டீ போடலான்னு வந்தேன். வேற எந்த வேலையும் நான் பண்ணல. அதெல்லாம் நான் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ வா. அத்தை இங்க வா, ஏன் சொல்றேன். ஐயோ அத்தை, இங்க பாரு அத்தை, நான் சொல்றேன். உன்னை கவனிச்சுக்கிறத விட எனக்கு வேற என்னமா வேலை இருக்கு? நீ என்ன பண்ற, அப்படி போய் உட்காரு. டீ எல்லாம் வேணாம், நான் உனக்கு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சதும் தலைவலி எல்லாம் உடனே சரியாயிடும். போய் உட்கார். போ. பார்வதி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உன்னை கோவப்படுத்துற மாதிரியோ இல்ல கஷ்டப்படுத்துற மாதிரியோ எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா உன்னை தவிர யார்கிட்ட போய் இந்த விஷயத்த நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க அத்தை. இல்ல பார்வதி, அந்த மலரு அவளோட பழிவாங்குற எண்ணத்தை விடவே மாட்டாளாமா. எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப பயமாவே இருக்குமா. ஏன் அத்தை, என்னாச்சு? அவளுக்கு என்ன நெஞ்செழுத்த இருந்தா நம்ம சந்தோஷ அவ ஜெயில போய் பாத்திருப்பா. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நம்ம சந்தோஷ திட்டம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ அவங்கிட்டயே போய் நான் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதா என் மேல பழி சொல்லி என் பிள்ளைய எனக்கு எதிர திருப்பி விட சூழ்ச்சி பண்ணிருக்கா தெரியுமாமா. பண்ற தப்பெல்லாம் அவ பண்ணிட்டு பழிய என் மேல போட பாக்குறாமா. நல்ல வேளை நாம முன்னாடியே சந்தோஷ் கிட்ட அவளையும் அவ புருஷனை பத்தியும் சொன்னதுனால சந்தோஷ் அவங்க சொன்ன எதையுமே நம்பல. அவங்களோட சதி வேலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள திட்டி அனுப்பியிருக்கான். நீயே யோசிச்சு பாருமா. நீயும் சந்தோஷம் மட்டும் முன்ன மாதிரியே அவங்கள நல்லவங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க சொன்னதை வச்சு என்னதானே நீங்க தப்பா நினைச்சிருப்பீங்க. உங்க ரெண்டு பேரையும் எனக்கு எதிராக திருப்பி என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறதே நோக்கமா வச்சுக்கிட்டு இருக்காமா அவ. அதுக்காக தான் அவ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அவளை நினைச்சா நிம்மதியாவே இருக்க முடியல. எப்போ என்ன சூழ்ச்சி பண்ணி என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனிமரமா ஆக்கிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, நீங்க எதுக்காக அவளை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை பத்தியும் அவளை பத்தியும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவ பண்றதை நினைச்சு நீங்க எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அதான் அவ சொன்னதை சந்தோஷ் மாமாவே நம்பல. அவரு நம்பவும் மாட்டாரு. நாம சொன்னப்ப கூட அவர் சந்தேகப்படல. ஆனா கோர்ட்ல அன்னைக்கு நடந்தது அவர் கண்ணால பார்த்ததுல இருந்து எப்படி அவங்கள நம்புவாரு? இந்த மலர் ஏமா இப்படி இருக்கா? என் புள்ளைய உள்ள தள்ளிட்டு என்ன கஷ்டப்படுத்துனா இப்போ உன்னையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, அவ என்ன ஏதாவது பண்ண கூட நான் தாங்கிக்குவேமா. ஆனா அவகிட்ட இருந்து உன்னையும் உன் வயித்துல வளர்ற நம்ம குடும்பத்தோட வாரிசையும் எப்படி காப்பாத்த போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு பார்வதி. இங்க பாரு, இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம அவளை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க போறோம்? பதிலுக்கு அந்த மலரை நம்ம ஏதாவது பண்ணணும் பார்வதி. அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் அத்தை. நிச்சயம் அந்த மலரையும் அர்ஜுனையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்படி போட அருவாள. அந்த கவலை இனி உங்களுக்கு எதுக்கு? வாங்க அண்ணே.